யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 161வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 159ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, செயற்கை நுண்ணறிவு காலத்தில் எது எமக்கு அவசியம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை அறநெறி சிந்தனைகள். இரண்டாவது கேள்வி, அருட்தந்தை நிரூபன் நிசானந்த் அவர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை புகழ்ச்சியும் மாட்சியும். மூன்றாவது கேள்வி, அக்கராயன் கோட்டை கட்டிய குளத்தில் நிறுவப்பட்ட புதிய ஆலயத்தின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை விண்ணக மன்னக அரசி ஆலயம். நான்காவது கேள்வி, புலோப்பளை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கான சிறப்பு கருத்தரங்கை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? இதற்குரிய சரியான விடை அகவொளி குடும்பநல நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட். ஐந்தாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட இளையோருக்கான தொடர்பாடலாண்டு சிறப்பு கருத்தமர்வு என்ன மையப் பொருளில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை நவீன தொடர்பாடலும் அதனால் உருவாகும் சவால்களும். ஆறாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் இலங்கைக்கான திருத்தந்தையின் பிரதிநிதியை எங்கே சந்தித்தார்? இதற்குரிய சரியான விடை கொழும்பு வத்திக்கான் தூதரகத்தில். ஏழாவது கேள்வி, மன்னார் மறைமாவட்ட மரியாயின் சேனை ஆச்சர்ஸ் விழா எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை சாந்திபுரம் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில். எட்டாவது கேள்வி, உடுவில் ஆர்க் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை கிராம சேவையாளர் உதயநியா உதயராசா. ஒன்பதாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக கூட்டம் யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை ரொஹான். பத்தாவது கேள்வி, தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு குருநகரில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை குருநகர் மீன் விற்பனை நிலையத்தில். 11வது கேள்வி, இயேசு விண்ணேற்படைந்த இடம் எது? இதற்குரிய சரியான விடை பெத்தானியா. 12வது கேள்வி, பூட்டிய அறைக்குள் இருந்த திருத்தூதர்களுக்கு உயிர்த்த இயேசு தோன்றிய போது எவ்வாறு வாழ்த்தினார்? இதற்குரிய சரியான விடை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆர் டினோஷா யாழ் புனித மரியன்னை பேராலயம், பாவண்ணா ஷாமினி சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயம். தொடர்ந்து 161ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, கல்வி எவ்வாறான பணி என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, குமுதினி படகு படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நினைவு நெடுந்தீவு இறங்கு துறையில் நினைவு கூறப்பட்டது? மூன்றாவது கேள்வி, அருட்தந்தை மங்களராஜா அவர்களின் குருத்துவ பொன்விழாவன்று வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? நான்காவது கேள்வி, யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி 3ஆம் நிலை உயர் பட்டப்படிப்புகள் நிலைய நிர்வாக அலகின் கட்டிட திறப்பு விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஐந்தாவது கேள்வி, அருட்தந்தை ரோய் ஃபெர்டினண்ட் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா நிகழ்வு எங்கே நடைபெற்றது? ஆறாவது கேள்வி, யாழ்ப்பாணம் புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? ஏழாவது கேள்வி, மணற்காடு புனித அந்தோனியார் ஆலயத்தில் நற்கருணை கண்காட்சியை முன்னெடுத்தவர்கள் யார்? எட்டாவது கேள்வி, யாழ் கல்வி வலய ஆரம்ப பிரிவு பாடசாலைகளின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? ஒன்பதாவது கேள்வி,
விசுவமடு புனித ராயப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற முன்பள்ளி மாணவர்களின் சந்தை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவர் யார்? 10வது கேள்வி, பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தல திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார்? 11வது கேள்வி, புனித கன்னிமரியா பற்றிமா பதியில் எத்தனை சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார்? 12வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.